ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட அவருடைய ஒவ்வொரு பரிமாணங்களிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மற்றொரு தன்மையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக 7 தலைப்புகளிலே பார்த்திருக்கிறோம். போன வாரத்தில் நான் பகிர்ந்து கொண்டது, முதல் ஆராதனையில் பேசின இயேசு மேலானவராக இருக்கிறார் என்று சொல்லி. இந்த நாளில் நாம் பார்க்க போகிறது இயேசு கிறிஸ்து சத்தியமானவர், கிரைஸ்ட் த ட்ரூத், சத்தியம் உள்ள தேவன். ஏன்னா ஏசப்பா வெளிப்படையாகவே தன்னுடைய வாயினாலே சொன்னதான ஒரு வார்த்தை. சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்க போறேன். இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ அதை பொறுத்து தான் இன்னைக்கு பிரசங்கம் இருக்க போகுது. சரிங்களா? அதனால நல்லா கவனமா கேளுங்க. இப்போ ஒருவேளை, சரிங்களா, ஒரு ப்ராபபிலிட்டி, இது நடக்காது, ஆனா ஒருவேளை நம்ம காதுக்கு ஒரு செய்தி நம்ம கேள்விப்படுறோம். என்னன்னா, இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் பிறக்கவே இல்லை, இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வரலாற்றில் இல்லவே இல்லை, அவர் மரிக்கவும் இல்லை, ரத்தமும் சிந்தல, பரலோகத்துக்கும் போல, அப்படின்ற ஒரு கடவுளே இல்லை அப்படின்ற ஒரு காரியம், ஒரு செய்தி உங்கள் காதுக்கு தெரிய வந்ததுன்னா, நாளைக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்களேன், திடீரென்று உலகம் முழுசும் பரபரப்பா அப்படி பேசுறாங்க. அடுத்த வாரம் யாரு சர்ச்சுக்கு வருவீங்க? நான் சொல்றது புரியுதா? அதாவது இயேசு பத்தி இது வரைக்கும் சொன்னது எல்லாமே பொய்யுங்க. இயேசுன்ற ஒருத்தர் இல்லவே இல்லைங்க, இயேசுன்ற ஒருத்தர் இல்லவே இல்லை, அவர் பூமிக்கும் வரல, ரத்தமும் சிந்தல, சிலுவையிலையும் மரிக்கல அப்படின்ற ஒரு செய்தியா நாளை தினத்துல உலகம் முழுசும் பரபரப்பா பேசப்பட்டுச்சுன்னா, அடுத்த வாரம் யார் யாரெல்லாம் சர்ச்சுக்கு வருவீங்க? உண்மையா சொல்லணும். சரி, இப்போ கரங்களை உயர்த்தினவங்க கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். நம்ம இயேசு கிறிஸ்துவ எதனுடைய அடிப்படையில் நம்ம நம்புறோம்? நான் கேட்குற கேள்வி மூளை யூஸ் பண்ணும். சும்மானா நான் சொல்றேன்றதுக்காக மண்டை ஆட்டாதீங்க, நல்லா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவிலே 2 காரியம் இருக்குது. ஒன்று அவரை பற்றுகிறதான விசுவாசம், இன்னொன்று அவரை பற்றியதான சத்தியம். இப்போ ஒரு சிலர் சொன்னீங்க, நான் இருந்தாலும் சர்ச்சுக்கு வருவாங்க இயேசுவை பத்தி, அதாவது உங்களுடைய நீங்க அவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறனால நீங்க அதை சொல்றீங்க. ஆனா ஒருவேளை இது பொய்யினே நிரூபணம் ஆயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதான் என் கேள்வி. அப்படிலாம் ஆகாதுன்னு நீங்க சொல்லலாம். நான் ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். நான் சொல்றது புரியுதா? இயேசுன்ற ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்றதாக வரலாற்று பூர்வமாகவும் ஆதாரபூர்வமாகவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போமே. நம்ம சபை, நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? ஏன்னா ஆமா, ரொம்ப பேஸ்லெஸ்ஸா இருக்கும்னு சொல்லுவோம். அதாவது இந்த விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற அந்த சத்தியத்தின் அடிப்படையில் தான் விசுவாசம் இருக்குது. நான் சொல்றது புரியுதா? இப்போ ஒருவேளை அது பொய்னா, இயேசு கிறிஸ்து பூமிக்கே வரல அப்படின்றதுனா, அப்போ விசுவாசமும் என்னவாயிடும்? பொய்யா போயிடும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு உதாரணம் சொல்றேன். நான் ஏற்கனவே பைபிள் ஸ்டடியில் இதை பத்தி பேசினேன். இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். நான் பெங்களூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்த நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை வந்து போவேன். அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, எனக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 5:30 இருக்கும். பொதுவாக நான் ட்ரெயினில் போக மாட்டேன் பெங்களூர் ட்ரெயினுக்கு. ஆனால் நான் சென்னையில் ஒர்க் பண்ணப்போ நான் பொதுவாக பஸ்ஸில் அந்த மாதிரி தான் போவேன். அப்பா என்னை பஸ்ஸில் ஏற்றி விடுவாங்க. காலையில் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நான் ஆஃபீஸ் போவேன். ஒரு சில டைம் ட்ரெயினில் போவேன். ஒரு நாள் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. என்னுடைய அத்தை பையன் என்னை ட்ரெயினில் ட்ராப் பண்ணோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வேகமாக வண்டி முறுக்கிட்டு போனால், போகிற வழியில் 2-3 போய் இடிச்சு தள்ளிட்டுலாம் வர போனோம். பரவாயில்ல, போய் அவசரமாக டிக்கெட் எடுத்து கரெக்டாக நான் உள்ளே போகும்போது ட்ரெயின் வந்துருச்சு. வந்த உடனே இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், ரைட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஏறி போய் உள்ளே உக்காந்தாச்சு. உட்காந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டால்மியா போர்டு, அங்கே டால்மியா போர்டில் ஒரு மேக்னசைட் ஜங்ஷன் ஒன்று இருக்கும். அது தாண்டின உடனே ட்ரெயின் லெஃப்டில் திரும்பிடுச்சு. நான் போகிற சென்னை ட்ரெயின் எங்கே போகணுன்னா நேராக போகணும்.
ஆனா இது என்ன ஆயிடுச்சுன்னா லெஃப்ட்ல திரும்பி நேரா ஓமலூர் பக்கம் போயிடுச்சு. ஐயையோ, இப்ப இதுக்கு மேல என்ன பண்றது? இப்ப நல்லா கவனிக்கணும். அதுக்கப்புறம் ஓமலூர்ல நிறுத்தல, அப்புறம் ட்ரெயின் தர்மபுரியில் நிறுத்தினான். தர்மபுரியில் இறங்கி அங்கிருந்து பஸ் பிடிச்சி நைட் 10 மணிக்கு தான் நான் வேலை செய்கிற இடத்துக்கு நான் போய் சேர்ந்தேன். இப்போ நான் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் ட்ரெயின் ஏறிட்டேன்ற ஒரு விசுவாசம் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனா நான் ஏறின ட்ரெயின் கரெக்டான்னு எனக்கு தெரியாது. கரெக்டா? அதனால என்னாச்சு, ட்ரெயின் ஏறி உக்காந்தனும் சந்தோஷம், அப்பாடா ட்ரெயினை பிடிச்சாச்சு. ஆனா போற திசையை பார்த்தோன்னே தான் குழப்பம் வந்துச்சு. ஆஹா, தப்பான ட்ரெயினை ஏறிட்டோமேயா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கொஞ்ச நேரம் அதுல கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டர் எத்தனையோ நேரம் வேஸ்டா போச்சு. அதை என்னால் திரும்ப என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ நல்லா கவனிக்கணும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், நல்லதுதான். ஆனா விசுவாசத்திற்கு அடிப்படையா இருக்கிற சத்தியம் நமக்கு தெரியலன்னா நம்ம அவரை விசுவாசிக்கிறது வேஸ்ட். சொல்றது புரியுதுங்களா? அப்போ நம்முடைய தேவன் நம்ம கிட்ட விசுவாசத்தை பத்தி அவர் கற்றுக் கொடுக்கும் போதோ, நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கும் போதோ, கண்மூடித்தனமான விசுவாசத்தை அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. அவர் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின் அடிப்படையில் வருகிற விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசம் தான் நிலையானதாக இருக்கும். கண்மூடித்தனமான விசுவாசம் என்ன ஆகும்னா எமோஷனலா இருக்கும். அது சூழ்நிலையை பொறுத்தாற் போலதான் அந்த விசுவாசம் இருக்கும். ஆனா சத்தியம் அப்படின்றது மாற்றப்பட முடியாத ஒன்று. இப்ப உதாரணத்துக்கு இப்ப இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார்ன்றது வெறும் பைபிள்ல இருக்கிறனால இல்ல, வரலாற்று பூர்வமாகவும் நிரூபணமாகி அதற்குரிய எல்லா இடங்களும் இந்த பைபிள்ல இயேசு கிறிஸ்து காலத்துல சொல்லப்பட்ட எல்லா இடமும் இன்னும் இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் கல்லறை இன்னும் இருக்குது. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த நாட்களில் நடந்த எல்லாமே இன்னும் கண்ணு முன்னாடி ஆதாரபூர்வமா இருக்குது. அப்ப ஆதாரம் இருக்குது, அவரை பற்றி சொல்லப்பட்ட சத்தியம் இருக்கிறது. இதன் அடிப்படையில தான் நான் இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி கர்த்தருடைய வசனத்தினாலே வரும். அப்போ கர்த்தருடைய வசனம் என்ன பண்ணுதுன்னா நமக்கு சத்தியத்தை தெரிவிக்கிறது. சத்தியம் இல்லாமல் விசுவாசத்தில் நிலைத்திருப்பது முடியவே முடியாது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்திற்கு ஆதாரமாக தான் இந்த பூமிக்கு வந்தார். இயேசுப்பா இந்த பூமிக்கு வந்தது எதுக்காக? பாவிகளை ரட்சிக்க, இழந்து போன உறவை தேவனோடு கூட இணைப்பதற்காக. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதுல ரொம்ப முக்கியமா அவர் எதற்காக வந்தாருன்னா சத்தியத்தினுடைய வெளிப்பாடாக அவர் வந்தார். ஏன்னா இயேசுப்பா ரொம்ப வெளிப்படையாக சொன்ன ஒரு வார்த்தை தான் அது. யோவான் 14:6 இயேசு என்ன சொன்னார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வருவது இல்லை. இப்ப நல்லா கவனிக்கணும், ஒருவனும் பிதாவினிடத்தில் வருவது இல்லை. அப்போ ஏசப்பா வெறுமனே பிதாவினிடத்திலே மனிதனை சேர்ப்பதற்கும் இதெல்லாமே அவருடைய பிரைமரி டாஸ்க். ஆனா ஒரு மனுஷன் கொஞ்சம் ரேஷனல்னா, அதாவது ஒரு மனிதன் சிந்திக்கக்கூடிய விதத்திலே தெளிவாக சிந்திக்கக்கூடிய மனுஷனுடைய மூளையில அவன் சிந்தித்து இதை ஏற்றுக்கொள்ளணும்னா அவன் கண்மூடித்தனமா இருக்கக்கூடிய காரியங்களை நம்புறதை விட்டுட்டு சத்தியத்தை அவன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சத்தியத்தை பற்றி ஒரு தெளிவு இருக்க வேண்டும். சத்தியமே என்னன்னு சொல்லி தெரியலனா விசுவாசிப்பது வீணானதாக இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் கை தூக்குனீங்க. ஒருவேளை அது பொய்யா இருந்துச்சுன்னா எத்தனை பேர் சர்ச்சுக்கு வருவீங்கன்னா? சர்ச்சுக்கு நீங்க வருவீங்க, ஆனா எப்படி ஆராதிப்பீங்க? எதை வச்சு ஆராதிப்பீங்க? இப்போ ஒவ்வொரு வாரமும் நம்ம எதை வச்சு ஆராதிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார், அவருடைய ஆவி நம்மத்தில் இருக்கிறது, இதனாலதான் ஆராதிக்கிறோம். ஆமாதானே? எங்க ஆமாவா இல்லையா? இப்போ இதுவே பொய்னா எப்படி நம்ம ஆராதனை அது கூடி வருவோம்? அவ்வளவுதான். நம்மளுடைய ஆராதனை பிரயோஜனமற்றதாக போய்விடும். இப்ப நான் சொல்றது புரியுதுங்களா? சோ விசுவாசம் முக்கியம் தான். ஆனா விசுவாசம் கட்டப்படுவதற்கு அடிப்படையா இருக்கிறது என்னதுங்க? சத்தியம். அதனாலதான் ஏசப்பா கூட சொன்னாரு, விசுவாசம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்ல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஃபெய்த் முக்கியம் தான், ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் ட்ரூத், சத்தியம்.
இப்போ இந்த சத்தியம்னா என்ன, ஏன் இயேசுவை பத்தி சொல்லும் போது அவர் சத்தியம்னு சொல்றோம் அப்படின்றதுக்கு ஒரு 5 முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான சத்திய ஒளியாக அவர் இருக்கிறார். He is the true light. இப்போ ட்ரூ அப்படின்னா, மெய் அப்படின்னா அதற்கு எதிர்மறையா ஒன்று இருக்குன்னு அர்த்தம், அப்படிதானே? மெய்யினா என்ன அர்த்தம்? மெய்யினா அதுக்கு எதிர்மறையா என்ன இருக்குதுங்க? பொய் அப்படின்றது ஒன்று இருக்கிறது. வெளிச்சம் என்று சொன்னால் இருள் என்று ஒன்று இருக்கிறது. எப்பயுமே ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கு எதிர்மறையாக ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் வந்த பொழுது அவர் அநேக காரியங்களை குறித்து அடிப்படையாக அவர் தன்னை குறித்து அவர் பேசினார். அதில் அவர் பேசினதான அநேக காரியங்களை தான் நம்மளுடைய அப்போஸ்தலர்கள் 4 சுவிசேஷங்களை எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதினதான முதல் அதிகாரம் 1-4 வசனங்கள், அதை நம்ம வாசிக்க போகிறோம். சரிங்களா? யோவான் 1:1-4. ஆரம்பத்திலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆரம்பத்திலே தேவனோடு இருந்தார். எல்லாமும் அவர் மூலமாக உண்டானது, உண்டானது ஒன்றும் அவர் இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதனுக்கு ஒளியாக இருந்தது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த இன்கார்னேஷன், அதாவது அவதாரம் எடுத்த அந்த நிலையை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு. அப்போ அவர் மனுஷ அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாருங்களா? வார்த்தையா இருந்தாரு. இப்போ இப்படிப்பட்ட வார்த்தை இந்த பூமிக்கு வந்தது, மாம்ச உருவம் எடுத்தது, தேவனாக இருந்தது, தேவனோடு இருந்தார், அவர் மூலமாக எல்லாம் உண்டாக்கப்பட்டது. இப்போ அவருக்குள்ள இருந்து வந்ததான அந்த ஜீவன் மனிதனுக்கு ஒளியை ஏற்படுத்துகிறது. இந்த ஒளி என்ன பண்ணுது? எதற்காக இந்த வெளிச்சம்? அப்போ என்ன நடக்குதுன்னா, அப்போ அடிப்படையா எல்லாருமே எங்க இருந்திருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்னாடி வரைக்கும் வெளிச்சத்தினுடைய எதிர்மறை என்னதுங்க? இருள். அப்ப இருளில் இருக்கிறதான ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்ற மாதிரி ஏசப்பா என்ன பண்றாருங்களாம்? இருளில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரார். ஸோ இருளில் இருக்கிற ஒருத்தனுக்கு வெளிச்சம்னு ஒன்று பார்த்தாதான், அதாவது வெளிச்சத்தை ஒன்று அனுபவிச்சிருந்தாதான் வெளிச்சத்தை அவன் தேடுவான். இருளிலே இருக்கிறவனுக்கு நம்ம என்னதான் போய் வெளிச்சத்தை பற்றி நம்ம எஸ்ஏவோ பெரிய ஒரு அவனுக்கு எவ்வளோதான் சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு ஒன்றுமே புரியாது. கரெக்டா? இந்த குருடர்களுடைய கதை ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 4 குருடர்கள் இருந்தாங்களாம். சரிங்களா? 4 குருடர்கள் ஒரு வனவிலங்கு ஜூக்கு என்னப்பா சொல்லுவாங்க தமிழில்? உயிரியல் பூங்காவுக்கு போனாங்களாம். இப்போ அங்கே ஒரு யானை இருந்துச்சான். சரியா? இப்போ இந்த 4 குருடர்களும் யானையை ஒருத்தர் சொல்லிக்கிட்டாங்களாம். ஒருத்தன் யானையோடைய கால் பக்கம் அப்படியே தடவி பார்த்து, யானை தூண் மாதிரி இருக்குடா அப்படின்னானா. ஏன்னா கால் இத்தோ தண்டி இருக்குது, தூண் மாதிரி இருக்கு அப்படின்னானா. ஒருத்தன் யானையினுடைய வால் பகுதியை தொட்டு பார்த்துட்டு அவன் சொன்னானா, யானை நல்லா மெதுன்னு சாஃப்டாக இருக்குதுப்பா அப்படின்னானா. அதுக்கப்புறம் ஒருத்தன் யானையினுடைய காதை தொட்டு பார்த்தானா. அவன் சொன்னானா, முறை மாதிரி வரன்னு ரஃப்பாக இருக்குடா அப்படின்னானா. இப்போ ஆக மொத்தம் இவங்க எல்லாருமே குருடர்கள். ஆனால் இவங்க யானையினுடைய ஒவ்வொரு பாகத்தை தடவி பார்த்துட்டு ஆளாளுக்கு ஒரு வியாக்கியானத்தை இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க சொன்னது ஏதாவது உண்மையா? இல்லை. ஏன்னா யானைன்னா எப்படி இருக்கும்? 4 கால் இருக்கும், உயரமாக இருக்கும், காது இப்படி இருக்கும், வால் இருக்கும், தும்பிக்கை வச்சிருக்கும், இப்படின்றதெல்லாம் யாராவது ஒருத்தங்க சொன்னால் ஒழிய அவங்களுக்கு யானைன்னா என்னன்னே தெரியாது. ஸோ காலை தூணுன்னுவான், அப்புறம் காதை முறன்னுவான். ஸோ இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போது இருளில் இருக்கிற இந்த ஜனங்கள், இருளில் இருக்கிறதான மனிதர்கள், அவர்களுக்கு வெளிச்சத்தை தரும்படி, இந்த வெளிச்சம்ன்றது என்ன? இந்த வெளிச்சம் எதற்காக வருதுன்னா, சத்தியத்தை போதிக்கும்படி. மீட்பர் ஒருவர் இருக்கிறார், பாவம் என்கிறதான அடிமைத்தனத்திலிருந்து மீட்பு உண்டாகுகிறது என்கிறதான சத்தியத்தை போதிக்கிற வெளிச்சமாக, மெய்யான வெளிச்சமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இப்போ பாருங்க, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நான் ஒரு சில வசனங்களை நான் சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 வாசிக்கிறோம். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட ஆடையை அணிந்திருந்தார், அவருடைய பெயர் தேவனுடைய வார்த்தை என்பது. ஏசப்பாவனுடைய நாமம் பத்தி வெளிப்படுத்தின விசேஷத்திலே இருக்குது. என்னதுங்களா? அவர் பேரு தேவனுடைய வார்த்தை.
அதே மாதிரி எபிரேயர் 4:12 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். தேவனுடைய வார்த்தையானது வல்லமையும் ஜீவனும் உள்ளதுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ இவ்விதமா தேவன் வார்த்தையாக இருந்தார். அடுத்ததா அவர் தேவனோடு இருந்தார். 1 யோவான் 1:2 வாசிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் பார்த்து அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏசப்பா இந்த வெளிச்சத்தை பூமிக்கு கொண்டு வரும் பொழுது, இருளில் இருக்கிறதான மனிதர்களுக்கு இந்த வெளிச்சத்தை கொண்டு வரும் பொழுது சும்மா கண்ணு தெரியாதவன் கண்ணு திறக்கப்படணும் அப்படின்றதுக்காக கிடையாது. அவர்களுடைய பார்வை, அவங்களுடைய ஐஸ், அவங்களுடைய கண்கள் எதனுடைய அடிப்படையில் திறக்கப்படணும் தெரியுமா? சத்தியத்தின் அடிப்படையிலே, வார்த்தையின் அடிப்படையிலே கண்கள் திறக்கப்பட வேண்டும். இப்போ அதனால தான் நிறைய நேரங்களில் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், வெறும் அற்புத அடையாளங்களை மாத்திரம் பார்த்து ஏசப்பா கிட்ட வந்தவங்க ஏசப்பா கிட்ட நிலை நிற்கவே மாட்டாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் சுவிசேஷத்துலையும் படித்து பாருங்களேன், ஏசப்பாவை வெறுமனே அற்புதத்திற்காக, வெறும் சாப்பாட்டுக்காக, ஏதோ அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை பின்பற்றினவங்க முழுசா கடைசி வரைக்கும் இருந்ததே இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லைன்னா சத்தியம் இல்லை. அற்புதமோ அடையாளமோ சத்தியத்திற்கு நேராக நம்மை நடத்துவதற்கான ஒரு கைகாட்டி தான். அற்புத அடையாளத்தை பார்த்து அடுத்ததான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது சத்தியம்தான். ஆனா வெறும் அற்புத அடையாளம் மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்கும் பொழுது, சத்தியம் இல்லாத பட்சத்தில் நிச்சயமா நான் வெளிச்சத்தை விட்டு திரும்பவும் நான் இருளுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடும். நான் சொல்றது புரியுதா? ஏசப்பாவும் எதுக்காக இந்த பூமியில் அற்புத அடையாளங்களை செஞ்சாரு? ஒன்று, அவர் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கு. அடுத்ததா ஜனங்கள் அவர் சொல்றதான சாட்சியை நம்புறதுக்கு. இதுக்காக தான் செஞ்சார். அற்புத அடையாளம் செய்யறதுக்காக ஏசப்பா பூமிக்கு வரல. நம்மளை ரட்சிக்கணும், சத்தியத்தை தெளிவுபடுத்தணும், ரத்தத்தை சிந்தணும், நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான் வந்தார். அப்போ நம்ம எல்லாருமே அடிப்படையா சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறதான ஒரு 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 முயற்சியில நம்ம எல்லாருமே இருக்கணும். சத்தியம்னா ஒரு தாட்டி பைபிளை படிச்சு முடிக்கிறது கிடையாது. சத்தியம்னா வெறும் பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்றது மாத்திரம் இல்லை. இதெல்லாம் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள். ஆனா சத்தியம் என்பது என்ன அப்படின்னா, இயேசுவோடு நடக்கிற ஒரு அனுபவம், இயேசுவோடு இணைந்து நடக்கிற ஒரு அனுபவம் தான் சத்தியத்தினுடைய ஒரு ஒரு டான்ஜிபிலிட்டினா தொட்டு உணரக்கூடியதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? சத்தியத்தை உணர முடியும். இப்ப சத்தியத்தை வெறும் பைபிள்ல இருந்து படிக்கிறீங்க, ஆனா சத்தியத்தை நடைமுறையில உணர்ந்து அதன்படி வாழ்றதுக்காக தான் ஏசப்பாவை பத்தி நம்ம படிக்கும் போது என்ன சொல்றோம்? அவர் மெய்யான ஒளியாகிய இயேசு. அப்போ நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளணும் பிரியமானவர்களே, நம்ம எல்லாருமே இருளில் இருந்து தான் வெளிச்சத்தை நம்ம அறிந்து கொண்டோம். ஆனா வெறும் இந்த இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்தேன், ஏசப்பா பத்தி தெரியும், சர்ச்சுக்கு வரேன் போறேன், இதுக்காக மாத்திரம் இல்லை. ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை அறிகிற அறிவிலே நான் வளரவும், அதன் அடிப்படையிலே நான் இயேசுவோடு உறவு கொள்ளவும். நான் சொல்றது புரியுதா? நீங்க எந்த அளவுக்கு ட்ரூத் உங்களுக்குள்ள இருக்குதோ, சத்தியம் உங்களுக்குள்ள இருக்குதோ, அந்த அளவுக்கு இயேசுவோடு கூட உங்களுடைய உறவு நெருக்கமா இருக்கும். சத்தியம் உங்ககிட்ட இல்லைன்னா, வெறும் அற்புத அடையாளத்தை பார்த்து தான் இயேசுவை நம்புவீங்கன்னா, சீக்கிரமா ஏசப்பா விட்டு பின்மாற்றத்துக்கு நம்ம போயிடுவோம். தேவனை மறுதலிக்க கூட நம்ம தயங்கவே மாட்டோம். ஏன் தெரியுமா? சத்தியம் நமக்குள் இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளிலே பல போதனைகள் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதில் அவர் சொன்னது அதுதான் இப்போ நம்ம வாசிச்சோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ இந்த இடத்துல அவருடைய வெளிச்சம், அதாவது சுவிசேஷம் என்கிறதான அவருடைய வெளிச்சம் நமக்குள்ளாக இந்த சத்தியத்தினுடைய முழுமையை ஏற்படுத்துகிறது. திரும்ப சொல்லுகிறேன், அவருடைய சுவிசேஷம் என்கிற அந்த வெளிச்சம் சத்தியத்தின் முழுமையை நமக்குள்ளாக ஏற்படுத்துகிறது. அப்போ நம்ம சத்தியத்தை அதிகமாக அறிந்து கொள்ள நமக்கு என்ன ஆகும்? பெருமை வராது. நல்லா பைபிளை படிக்கிறவங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பெருமையாக இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு தாட்டி பைபிள் படிச்சுட்டு ஒரு சிலர் சீன் போடுவாங்க தெரியுமா? பைபிள் படிச்சிட்டேன், நான் பைபிள் படித்தேன், நான் 2 தடவை பைபிள் படிச்சிட்டேன்
ஆனா ஒரு சிலர் நல்லா சூப்பரா பைபிள் படிச்சிருப்பாங்க, அவங்ககிட்ட பெருமையே இருக்காது. ஏன்னா அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, சத்தியத்தை நான் இப்பதான் அறிந்து கொண்டே இருக்கிறேன். சத்தியத்தை அறிய அறிய எனக்கும் தேவனுக்குமான உறவு இன்னும் நெருக்கமாகிறது. மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்லை, ஏன்னா நான் அறிஞ்சு கொள்ள வேண்டியது இன்னும் எக்கச்சக்கம் இருக்குது. அப்போ கர்த்தருடைய சத்தியத்தின் அடிப்படையிலே வருகிறதான வெளிச்சம். அடுத்தது இரண்டாவது நாம் பார்ப்போம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான அப்பமாகிய இயேசு அப்படின்னு சொல்றோம். ஜீசஸ் இஸ் த ட்ரூ பிரெட். முதலாவது என்ன சொன்னோம்? அவர் மெய்யான ஒளின்னு பார்த்தோம். அடுத்ததா அவர் மெய்யான அப்பமாக இருக்கிறார், சத்திய அப்பம், மெய்யான அப்பம். யோவான் 6வது அதிகாரம் 32 33 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 6 32 to 33. இயேசு அவர்களை பார்த்து, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்தில் இருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் தேவன் தரும் அப்பம் என்றார். போதும். இப்போ அதுக்கப்புறம் 3வது வசனத்துல, இதுல இருந்து 3வது வசனத்துல அவர் சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே, என்னுடைய சரீரம் தான் அப்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ ஏசப்பா அடுத்த ஒரு பரிமாணத்துல சத்தியத்தை பற்றி பேசுகிறார். அவருடைய அப்பம் மெய்யான அப்பம், வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பம். ஸோ இது எதோட கம்பேர் பண்ணி சொல்றாரு? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து வந்ததான மன்னா, அதுதான் நீ அப்பம்னு நினைக்கிறப்பா, அது கிடையாது, அது சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். அது அது சும்மா வயிற்றுக்காக நீங்க உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தது. ஆனா இப்போ கொடுக்கப்படுகிற இந்த அப்பம் மெய்யான அப்பம். இது எப்படிப்பட்டதா இருக்குங்களா? வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் தரும் அப்பம். அப்ப இந்த அப்பத்தை புசிக்கும் போது நமக்குள்ள என்ன இல்லைங்க? மரணம் என்பது இல்லை, மரணம் நம்மை ஆண்டு கொள்வது இல்லை. அப்போ தேவனுக்குள்ளாக மரிக்கிறவங்க, அப்போ மரணம் ஆண்டு கொள்ளுன்னு அப்போ யாருமே சாகக்கூடாது, அந்த மரணத்தை பத்தி சொல்லல. ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இன்ஃபேக்ட் இருக்கிறதுலே கிறிஸ்தவங்களுக்கு நம்பிக்கையுடைய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? எது தெரியுமா? மரணம் தான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏங்க சாவு எப்படிங்க நம்பிக்கையா இருக்க முடியும்? மற்றவர்களுக்கு சாவு ஒரு முடிவு, ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு சாவு என்பது ஒரு புதிய சகாப்தம். அது நித்தியத்திற்கான முதல் படி. அப்போ கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் அப்படின்னா அது சந்தோஷமான ஒரு விஷயம். கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துட்டே, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தது சந்தோஷம், யாதையே ஆழ்ந்த வருத்தத்தோட தெரிவிக்கிறீங்க? அதாவது அவங்களுடைய பிரிவின் நிமித்தம் நம்ம அழுவோம், கஷ்டமா இருக்கும், அது வேற. ஆனா தேவனுக்குள்ள மரிக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க தெரியுங்களா? அவங்க பாக்கியவான்கள். கர்த்தருக்குள் மரிப்பவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ இந்த அப்பத்தை புசிக்கிறவங்க ஆவிக்குரிய மரணத்திலிருந்து தப்பிக்கப்படுறாங்க. இப்போ அதை பத்தி சொல்லும் போது அவர் மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இப்போ மெய்யான அப்பம்னா என்ன அர்த்தம்? இந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது, அவருடைய சரீரமாகிய அப்பத்தில் புசிக்கும் போது நித்தியத்திற்காக நாம் என்ன ஆக்கப்படுறோங்க? நாம் தகுதியாக்கப்படுகிறோம். இப்போ வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், அதே 6வது அதிகாரம் பாருங்க, 48வது வசனத்திலிருந்து வாசிப்போம். யோவான் 6:48 ஜீவ அப்பம் நானே. அடுத்ததாக, உங்களுடைய பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை சாப்பிட்டிருந்தும் மரித்தார்கள், இதிலே சாப்பிடுகிறவன் மரிக்காமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை சாப்பிடுகிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலக மக்களின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என்னுடைய சரீரமே என்றார். இப்போ இதுல ஒரு சத்தியம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை நினைவு கூர்ந்து நம்ம புசிக்கிற அந்த அப்பம் நமக்குள்ள ட்ரூத்துடைய ரெவலேஷன், அது சத்தியத்தினுடைய ஒரு வெளிப்பாட்டை இன்னும் அதிகமாய் தருகிறது. இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனால் என் வாழ்க்கையிலேருந்து ஒரு அனுபவ சாட்சியாக சொல்கிறேனே. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு மாதம் இந்த 21 நாளுக்கு முன்னாடி இருந்தே நானும் என்னுடைய மனைவியும் டெய்லிக்கும் காலையில் திராட்சை ரசமும் அப்பமும் நாங்கள் ஜெபித்து நாங்கள் செய்கிறோம்.
இப்போ அந்த நாளிலிருந்து இப்போ வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், சாட்சியா சொல்றவங்க முன்னாடி, எனக்குள்ள இருந்ததான அநேக பயங்கள், கலக்கங்கள், சந்தேகங்கள், தேவனுக்கு பிரியமில்லாமல் எனக்குள்ள தோன்றினதான ஒரு சில எண்ணங்கள், இதெல்லாம் கம்ப்ளீட்டா நிறுத்தப்பட்டதும் என்னுடைய சிந்தை பரிசுத்தமாக்கப்பட்டதையும் என்னால் கண்கூடாக அனுபவிக்க முடிகிறது. என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் பயங்கரமான ஒரு வித்தியாசத்தை என்னால் பார்க்க முடிகிறது. இப்போ ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் ரத்தமும் நம்ம எப்ப செஞ்சாலும் அது ஒண்ணுதான். ஆனா அதை தினசரி செய்யணுன்ற ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு வந்த உடனே நான் இன்னும் சத்தியத்தை நேசிக்கிற ஒரு மனிதனாக நான் மாறினேன். இப்போ என்னுடைய பைபிள் ரீடிங் ரொம்ப முதல்ல இருந்ததை விட இன்னும் ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு பைத்தியக்காரனை போல நான் வாசிக்கிறேன். நான் பெருமைக்காக சொல்லலை, என்னுள் ஏற்படுகிற மாற்றத்தை உங்களுக்கு நான் சாட்சியா சொல்றேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் நம்ம பங்கெடுக்கும் பொழுது, அதுக்காக தான் நான் சொல்றேன், இயேசப்பாவுடைய சரீரமும் ரத்தமும் பங்கெடுக்கிறது நம்ம ஏதோ வெறும் நோய் நொடி மாறுறதுக்காக கிடையாது. இது நமக்குள்ள சத்தியத்தை குறித்ததான மகத்தான வெளிப்பாடுகளை ஏற்படுத்துகிறது. வெறுமனே அந்த எண்ணம், இன்னைக்கு காலையில் இயேசப்பாவுடைய சரீரத்தோட ரத்தத்திலையும் பங்கெடுத்திருக்கிறேன், அதனால நான் இதை செய்ய மாட்டேன், இதை செய்யக்கூடாது, இதை செய்வேன், இப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள்ல நான் தீர்மானம் எடுக்கிறேன். பார்த்தீங்களா, இது எல்லாமே நான் அவருடைய சரீரத்தில் பங்கெடுப்பதின் மூலமாக எனக்குள் ஏற்படுகிற வெளிப்பாடு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எனக்கு சத்தியத்தை என்ன பண்ணுதுங்க, வெளிப்படுத்துகிறது. அப்போ வெறுமனே இந்த அப்பத்திலையும் திராட்சரசத்திலையும் வெறும் ஞாயிற்றுக்கிழமை, 2வது ஞாயிற்றுக்கிழமை பங்கெடுக்கிறது மாத்திரம் இல்லை, தினந்தோறும் இதை செய்ய ஆரம்பிங்க. வீட்டில் செய்யுங்க, சரிங்களா? எல்லாரும் கண்டிப்பாக செய்யுங்க. இதை நீங்கள் எப்படிப்பட்ட இருதயத்தோடு செய்யணும் தெரியுமா? ஏசப்பா, உங்களுடைய அப்பத்தை நான் என்ன பண்ணுறேன், உங்களுடைய சரீரத்தை நான் புசிக்கிறேன், மெய்யான அப்பம்னு இதை சொல்லியிருக்கிறீங்க, இதை நான் உட்கொள்ளும் பொழுது உம்மை குறித்ததான வெளிப்பாடுகளை எனக்கு தாங்க, உங்களை குறித்ததான சத்தியத்தை அறிந்து கொள்ள என் கண்களை திறங்க. ஒரு வாஞ்சையும் விருப்பத்தோட ஜெபித்து அந்த சரீரத்தில் ரத்தத்திலும் பங்கெடுங்க. நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் புதிய காரியங்களை வசனத்திலிருந்து நிச்சயமா வெளிப்படுத்துவார். சத்தியங்கள் பார்க்கும்படி உங்கள் கண்கள் திறக்கப்படும். ஏனென்று சொன்னால் அவருடைய சரீரத்தில் நம்ம என்ன பண்றோங்க, பங்கெடுக்கிறோம். அவருடைய சரீரம் எப்படிப்பட்டதுங்க, மெய்யான சரீரம், மெய்யான அப்பம், அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்ப அவருடைய சரீரம் நமக்குள்ளாக, அவருடைய சரீரம் நம்ம சரீரத்தோட இணைஞ்சிரும் பொழுது ட்ரூத் ரெவலேஷன், சத்தியத்தின் வெளிப்பாடுல நாம் நடக்கிற மனிதர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. இதுல நீங்க நடந்தீங்கன்னா பிசாசுக்கு என்ன பண்ண மாட்டீங்க தெரியுங்களா, விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். தோற்று போன ஒரு வாழ்க்கை, கஷ்டப்பட்டு பிசாசுனுடைய திட்டங்களில் சிக்கிக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையா இல்லாம ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும். ஸோ 2 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளி, இயேசு கிறிஸ்து மெய்யான அப்பம். அடுத்து 3வதாக, இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறார். He is the true wine அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். யோவான் 15வது அதிகாரம் 1-2 வசனங்கள். யோவான் 15, 1-2 வாசிக்கலாமா? நான் மெய்யான, உண்மையான வச்சுக்கலாம், உண்மையான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடுக்காதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் செய்கிறார். இப்போ அங்க பாருங்க, வெறும் திராட்சை செடின்னு இயேசுவா சொல்லியிருக்கலாம், ஆனா அங்க என்ன சொல்றாரு, மெய்யான திராட்சை செடின்னு சொல்றாரு. அப்போ இங்க பாருங்க, அவரை பத்தி இன்ஃபேக்ட் யோவானுடைய சுவிசேஷத்துல 7 நானே நானே நானேன்னு சொல்லி 7 தடவை இயேசப்பா பல பொன்மொழிகளை சொல்லியிருப்பார். இப்போ நானே வாசல், நானே திராட்சை செடி, நானே வெளிச்சம், நானே ஜீவாப்பம், இந்த மாதிரி 7 காரியங்கள் இருக்கிறது. இது எல்லாத்துலேயுமே ஏசப்பா சொன்ன ஒரு 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 இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னா, மெய்யான, ட்ரூ, சத்தியமான என்ற ஒரு வார்த்தையை ஏசப்பா பயன்படுத்துறார். இப்போ இதற்கு காரணம் என்ன, ஏன் ஏசப்பா அந்த வார்த்தையை பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, அப்போ எதிராய் அவர் இருந்த காலத்திலும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, இப்பயும் சரி, சத்தியம் அப்படின்னாலே கண்டிப்பாக சத்தியத்திற்கு எதிரான பொய்களும் எதிர்மறையான காரியங்களும் சத்தியத்திற்கு எதிரான கிரியைகள் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. அப்போ பரவி இருக்கிறது. இப்போ இதுக்கு மத்தியில்
சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கிறவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இப்போ அவர் சொன்ன காரியங்களை, பல காரியங்கள் இருக்கு. அந்த 7 காரியங்கள் ஆண்டவருக்கு சித்தமான நம்ம அதுக்கப்புறமா தியானிக்கலாம். ஆனா இன்னைக்கு அவர் சொல்றது, நானே உண்மையான திராட்சை செடி. இப்போ ஒரு திராட்சை செடி அப்படின்னு சொல்லும் போது அதில் அவர் சொல்றாரு, என்னில் கனி கொடுக்காது இருக்கிற கொடி. கொடியெல்லாம் யாருங்க? நீங்களும் நானும். அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் செய்கிறார். அப்போ இந்த திராட்சை தோட்டக்காரர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, திராட்சை தோட்டக்காரர்ன்றது இது பிதாவை குறிக்கிறது. அவர் என்ன பண்றாருங்க? கனி கொடுக்காத இருக்கிற கொடிகளை அவர் அறுத்து போடுகிறார். அது அவருடைய சித்தத்தின்படி அது நடக்கிறது. பாருங்க, மத்தேயு 3:10 கனி கொடுக்காத இருக்கிற ஒரு கொடியை பத்தி அங்க நம்ம வாசிக்கிறோம். ஏசப்பா சொல்றாரு, மத்தேயு 3:10, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நல்ல கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பிலே போடப்படும். அதே மத்தேயு 7:19 வாசிக்கிறோம், நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு நெருப்பிலே போடப்படும். இப்போ இந்த 2 இடங்கள்லயுமே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரூத், சத்தியத்தின்படி வாழுகிறவர்களிடத்துல எதிர்பார்க்கப்படுகிற இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா? ஃப்ரூட்ஃபுல் லைஃப், கனியுள்ள ஒரு வாழ்க்கை. சத்தியத்தின்படி நடக்கிறவங்க கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவாங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கனி இல்லைன்னா என்ன இல்லை? சத்தியம் இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கனி இல்லைன்னா சத்தியம் இல்லை. திரும்ப சொல்லுங்க, கனி இல்லைன்னா சத்தியம் இல்லை. அல்லேலூயா. சத்தியம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தா மாத்திரம்தான் கனியுள்ள ஒரு வாழ்க்கை. மற்றபடி நம்ம சும்மா ஜோம் பண்றது, ஏசப்பா ஏசப்பா நேரமும் ஏசப்பா பத்தியே நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேங்க, ஏசப்பா தாங்க எனக்கு எல்லாமே, ஆனா எனக்கு சத்தியமே தெரியாதுங்க அப்படின்னா அது பேர் கனி உள்ள வாழ்க்கை கிடையாது. சத்தியம் இருந்தாதான் கனி கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ கர்த்தருடைய வசனம் எந்த அளவுக்கு நம்மளுடைய இருதயத்திற்குள்ள போகிறதோ, அதுவும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தெளிவு எந்த அளவுக்கு நமக்கு உண்டாகிறதோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவானவருடைய தன்மையை வெளிப்படுத்தவும் அவர் விரும்புகிற ஆவியின் கனிகளை கொடுக்கவும் நம்மால் முடிகிறது. கனி கொடுக்காததை அவர் என்ன பண்றாருங்க? வெட்டி போடுறாரு. அது என்னைக்கு நம்மளை வெட்டுவாருன்னு நமக்கு தெரியாது. அது அவர் கையில தான் இருக்குது. அது பிதாவினுடைய சித்தம். அது ஜீசஸ் கூட டிசைட் பண்ணலையாம். திராட்சை தோட்டக்காரரு அவர் டிசைட் பண்றது. எவ்வளவு நாள் தான் பொறுத்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், வருஷம் வருஷம் கொத்தி விட்டு எரு போட்டு தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறோம், கனியே கொடுக்க மாட்டேன்து அப்படின்ன உடனே தோட்டக்காரர் என்ன சொல்றாருங்களா? எஜமான் அப்படி சொல்லும் போது தோட்டக்காரர் என்ன ஐயா இன்னும் ஒரு வருஷம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த தோட்டக்காரருடைய வேலை மாதிரி ஏசப்பா நமக்காக பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். இன்னொரு நாள் டெய்லிக்கும் காலையில் எந்திரிக்கும் போது பில்லிக்காக இன்னொரு நாள் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ், இன்னொரு நாள், இந்த மாதிரி எத்தனை இன்னொரு நாள் நம்ம தாண்டி வந்திருப்போம் இல்லையா? நம்ம எல்லாருமே இன்னொரு நாள் ஏசப்பா நமக்காக ஜெபம் பண்றனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தித்து கொண்டே இருக்கிறோம். காரணம் என்ன? நம்ம கிட்ட ஏசப்பா எதை எதிர்பார்க்கிறாருங்க? கனியுள்ள ஒரு வாழ்க்கை. இப்போ கனி கொடாததை என்ன பண்றாருங்களா? அவர் அறுத்து போடுகிறார். இன்னொரு இடத்துல கூட ஏசப்பா சொல்றாரு, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு என்ன பண்ணப்படும்? பிடுங்கி எறியப்படும். ஏன்னா அதுக்கெல்லாம் அதுல பிரயோஜனமே இல்லை. அது தேவையில்லாமல் இடத்த அடைச்சிக்கிட்டு சும்மா தோட்டத்தில் தண்ணி உறிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஏசப்பா இன்னொரு இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து என்ன சொல்றாரு? அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் செய்கிறார். அப்போ ஏசப்பா நம்மளை சுத்திகரிக்கிறார். எதனால தெரியுமா? அவருடைய சத்தியத்தினாலே. புரியுதுங்களா? அப்ப அவருடைய சத்தியம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்மை சுத்திகரித்து கனியுள்ள ஒரு திராட்சை கொடியா நம்மளை மாத்துது. கொடியா உண்மை உள்ளவங்களா இருந்தோம்னா செடியாகி அவருக்குள் நம்ம என்ன இருப்போம் தெரியுங்களா? இணைந்து அவரை சார்ந்து இருப்போம். சொல்றது புரியுதுங்களா? 3 காரியத்தை சொல்லியிருக்கேன். முதலாவது அவர் சத்திய ஒளியாக இருக்கிறார். அடுத்ததாக அவர் மெய்யான அப்பம். அடுத்து 3வதா அவர் மெய்யான திராட்சை செடி. சரிங்களா? அடுத்ததாக நாம் பார்க்கலாம் 4வதாக அவர் மெய்யான சாட்சியாகிய இயேசு. வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:14. இங்கே இயேசுவுக்கு ஒரு நாமம்
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை பற்றி வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:14 3:14. உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய படைப்பிற்கு ஆதியுமாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும், இயேசுவை பற்றி சொல்லும் போது உண்மையும் சத்தியமுள்ள சாட்சி, அவர் பேரே அதுதானா, தேவனுடைய படைப்பிற்கு ஆதியுமாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. இயேசுப்பா அவருடைய ஒரு நாமம் சத்தியம் உள்ளவர். He is a witness. He is a true witness. மெய்யான சாட்சி, மெய்யான சாட்சி. அப்போ பிதாவை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு, அதாவது வெளிப்படுத்துறதுக்கு இயேசுப்பாவை தவிர்த்து சிறந்த ஒரு நபர் உலகத்தில் இருந்திருக்கவே முடியாது. இப்போ உதாரணத்திற்கு இயேசுப்பா செய்கிற வேலையை தேவன் ஆபிரகாம் கிட்ட கொடுத்துருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? எல்லாம் பெர்ஃபெக்டாக செஞ்சு பொய் மட்டும் சொல்லியிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? ஆபிரகாம் கிட்ட எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது, ஆனால் பொய். சரி, இப்போ அதே வேலையை தேவன் சாமுவேல்கிட்ட கொடுத்துருந்தாருன்னு வச்சுப்போமே, தீர்க்கதரிசி சாமுவேல். இப்போ அவங்ககிட்ட பாருங்க, எல்லார்கிட்டையும் ஒரு குறை இருந்துச்சுங்க. ராஜாவை எடுத்துக்கோங்க, தாவீது ராஜாவை எடுத்துக்கோங்க. ஏசப்பா செய்ய வேண்டிய வேலையை பிதாவானவர் தாவீது மூலமா செய்து முடிக்கணும்னு நினைச்சிருந்தா எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். அவர் எல்லாம் யோக்கியமான செஞ்சாருங்க, ஆனால் இன்னொருத்தனுடைய பொண்டாட்டியை மட்டும் அவர் எடுத்துக்கிட்டாருங்க இப்படின்னு எப்படிப்பட்ட ஒரு சாட்சி சொல்ல முடியும்? யோசித்து பாருங்க. அப்போ இந்த பூமியில மனுஷனா பிறந்தவன் எவனுமே பிதாவனுடைய மொத்த அந்த தன்மை என்ன பண்ண முடியல. அவனுக்கு ரெவலேஷன் இருந்தது. ஆபிரகாமுக்கு பிதாவானவர் யாருன்னு தெரியும், எலியாக்கு தெரியும், மோசேக்கு தெரியும், சாமுவேலுக்கு தெரியும், தாவீதுக்கு தெரியும், ஏசாயாக்கு தெரியும், கடைசியா வந்த ஆசாரியர்கள் வரைக்கும் பிதாவானவர் தேவன் யாருன்னு தெரியும். ஆனா ஒருத்தனும் உண்மையா அவருடைய சுபாவத்தை என்ன பண்ண முடியல, வெளிப்படுத்த முடியல. அப்படியே வெளிப்படுத்தினாலும் தப்பா தான் வெளிப்படுத்தினாங்க. ஆனா ஏசப்பா ஒருத்தர் மாத்திரம்தான் பிதாவானவருடைய ஒரிஜினலான சாட்சி. சொல்லுவாங்களா 100%ங்க, 100%. அக்மார்க் அப்படின்றவங்களா? அக்மார்க்னா என்னதுங்க? அதுல கொஞ்சம் கூட கலப்படமே இல்லாதது அப்படின்றத என்ன சொல்லுவோம், அக்மார்க் முத்திரை அப்படின்னு இல்லைங்களா, அந்த மாதிரி. இப்போ பிதாவை பத்தி பெர்ஃபெக்டா ஒருத்தர் வெளிப்படுத்தணும்னா அது இயேசுவை தவிர்த்து வேற யாருமே வெளிப்படுத்தி இருக்கவே முடியாது. அதனால தான் அவரை பத்தி என்னன்னு சொல்லி வாசிக்கிறோம், சத்தியம் உள்ள சாட்சி என்று சொல்லி அவரை பற்றி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1:5 உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதலில் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஏசப்பாவை பத்தி சொல்லும் போது உண்மையுள்ள சாட்சி, அவருடைய சாட்சி உண்மை உள்ளது. ஏசப்பாவை பத்தி அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் 100% உண்மை. நிறைய பேர் என்ன இடத்துல கேட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு அந்த கேள்வி வந்திருக்கும் கண்டிப்பா. பழைய ஏற்பாட்டில் பிதாவானவர் அவ்வளோ டெரரா இருந்திருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டில் என்ன அன்பு அன்பு அப்படி என்ன உருகிறாரு, இஸ்ரவேலர்கள் மேல அவருக்கு பாசமே இல்லையா? நிறைய பேர் அப்போ தேவன் என்ன அது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் மாறிக்கிட்டவா இருக்கிறாரு? அவருடைய தன்மை அவர் மாறாதவர்னு சொல்றோம். பழைய ஏற்பாட்டில் அவ்வளோ டெரரா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறாரு, வெட்டுறாரு, குத்துறாரு, இதெல்லாம் பண்றாரு. ஆனா புதிய ஏற்பாட்டில் அடிச்சவங்க கிட்ட அடி வாங்கிட்டு இன்னொரு கண்ணத்தையும் காட்டுன்னு சொல்லி சொல்றாரு. எப்படிங்க இது? முரண்பாடா இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த கேள்வி வந்திருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய பிதாவினுடைய சுபாவம் எப்பொழுதுமே அன்புள்ளது தான். ஆனா அந்த அன்பை அவர் இஸ்ரவேலர்கள்கிட்ட எப்படி வெளிப்படுத்தினார்ன்றது ரொம்ப முக்கியம். அவர் இஸ்ரவேலர்களை நல்லா கவனிக்கணும். 2 விஷயம் பழைய ஏற்பாட்டில் நடக்குது. எல்லாரும் கவனிங்க, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், தெளிவா கவனிங்க. 2 விஷயம் பழைய ஏற்பாட்டில் நடக்குது. ஒன்று சிட்சை, இன்னொன்று நியாய தீர்ப்பு. இஸ்ரவேலர்களுக்கு நடந்தது பேரு சிட்சை. ஆனால் இஸ்ரவேலர் அல்லாமல் விக்கிரகங்களை வணங்கினவர்களுக்கு ஏற்பட்டது பேர் என்னதுங்க? நியாய தீர்ப்பு. புரியுதுங்களா? ஆனா ரெண்டுமே கர்த்தர் எதனுடைய அடிப்படையில தான் செஞ்சாரு? அவருடைய அன்பின் வெளிப்பாடாக தான் செஞ்சாரு. இஸ்ரவேலரை நேசிச்சனால தான் ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு ஊருக்காரங்களை அனுப்பி அவங்கள அடிமைப்படுத்தி அப்பனாச்சும் புத்தி வருதான்னு சொல்லி அவங்கள சிட்சித்தார். அதே மாதிரி மற்ற தேசத்தார் புறஜாதியார்கள், இப்போ விக்கிரகங்களை பாகாலை வணங்கினவங்க, அஸ்தரோத்தை வணங்கினவங்க, தாகோனை வணங்கினவங்க, இவங்க எல்லாருக்கும் கர்த்தர் கிருபையா தான் இருந்தாரு. ஆனா கிருபையா இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபையை அவங்க உணராததுனால நியாய தீர்ப்பு ஏற்பட்டது. ஸோ அன்பு இருக்கிற இடத்துல
கண்டிப்பா சிச்சையும் இருக்கும். அன்பு இருக்கிற இடத்துல பாவத்தை பொறுத்து கொள்ள முடியாத நியாய தீர்ப்பும் கண்டிப்பா இருக்கும். அன்பு இருக்கிற இடத்துல தண்டனையே இல்லைன்னா அது எப்படி அன்புன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க, இப்போ உங்க பிள்ளை தப்பு பண்ணா நீங்க என்ன பண்றீங்க? அடிக்கிறீங்க. ஒரு அடிக்கு கீழ் பண்ணா 4 சாத் சாத்துறீங்க. எனக்கு தெரிஞ்ச என்னோட ஒரு அண்ணன், ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவங்க சின்ன வயசுல அவங்க பையன் வந்து அவங்க அம்மா சொல்லி கேட்கலையாம். உடனே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன உடனே அவர் ஒரே ஃபுட்பால் மாதிரி உதச்சிட்டாரு. அப்போ அந்த பையனுக்கு 3.5 வயசு. அவர் நல்லா அண்ணன் நல்லா உயரமாக வாட்சாட்டமாக இருப்பார். ஒரே அடிச்சதில் அப்படியே பறந்துக்கிட்டு போய் செவுத்தோட ஒட்டி கீழே விழுந்தானோ. இந்த அக்கா அப்படியே அழுதுகிட்டு, ஏங்க இப்படி அடிச்சு சித்திரவதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் என்ன ஆச்சு உங்களுக்கு? ஆனால் அவர் சொல்கிறாரு, பில்லி அதுதான் கடைசியாக அவன் என்கிட்ட வாங்கின அடி. இது வரைக்கும் அவன் நான் என்ன சொன்னாலும் உடனே அவன் கீழ்படுகிறான் அப்படின்னாரு. ஸோ நான் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அம்மா ஒரு டைமாக அடித்தாங்க, அப்பா ஒரே ஒரு கோவத்தில் ஒரு ஒன்று விட்டாரு. ரெண்டுமே அந்த பையனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏடா சரியான கொடூரமான குடும்பத்தில் வந்து பிறந்திருக்கோம் மேடம் அப்படின்னு அவனுக்கு தோணி இருக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய நாம மகிமைக்காக ரொம்ப ஒழுக்கம் உள்ள தேவனை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ அன்பு இருக்கிற இடத்துல சிட்சையும் இருக்கும். சிட்சை தாண்டி ஒரு குழந்தை, இது ஒரு 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 பிள்ளை மாறிக்கிட்டே இருக்கு. அது மீன் அது என்ன சொல்றது, அந்த அந்த வழிகளை சீர்திருத்தலை அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா நியாய தீர்ப்பும் இருக்கும். ஏன்னா அன்பு வெறுமனே அப்படியே சும்மா கட்டி தழுவி அணைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, தவறுகளை திருத்துவதும் அன்பினுடைய பிரதானமான ஒரு வேலை. அப்ப ஏசப்பா பழைய ஏற்பாட்டில இருந்தே தான் அன்பா தான் இருக்கிறாரு. ஆனா பழைய ஏற்பாட்டில் அந்த அன்பை வெளிப்படுத்தின விதங்கள் வேற, புதிய ஏற்பாட்டில் அன்பை வெளிப்படுத்தினது வேற. ஆனா எல்லா இடத்துலையுமே பிதாவாகிய தேவன் எப்படிதான் இருந்தாரு? அன்பாக தான் இருந்தார். இப்போ அவரை வெளிப்படுத்துகிற சாட்சியா வந்த இயேசு கிறிஸ்துவும் எப்படிதான் இருந்தாரு? அன்பாகவே இருந்தார். இப்போ புரியுதுங்களா? அப்போ ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். அவர் இந்த பூமிக்கு வந்து பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தக்கூடிய ஒட்டுமொத்த சாயலாக, அதாவது ஏசப்பாவை பார்த்தா நம்ம பிதாவை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அப்படியே காப்பி ஈயடிச்சாங்க காப்பி மாதிரி இவரை பார்த்தா அவர் பார்க்க தேவையில்லைங்க, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்கங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதே அன்பு இயேசு கிறிஸ்துவும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால தான் அவரை பத்தி சொல்லும் போது அவர் மெய்யான சாட்சி, உண்மையுள்ள சாட்சி அப்படின்றோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் பிதாவினுடைய சாட்சிக்காக தான் ஏற்படுத்தப்பட்டாங்க. யாரு? தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், ஆசாரியர்கள் எல்லாமே பிதாவுடைய சாட்சியை ஏற்படுத்தப்பட்டாங்க. ஆனால் அது ஃபுல்லா அந்த விஷயத்தை வாழ்ந்து காட்டினாங்களா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்ததான மாம்சம், அவங்களுக்குள்ள இருந்த பாவத்தின் தன்மை பிதாவினுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த விடலை. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா? உண்மையுள்ள சாட்சியாக அவர் இந்த பூமியிலே வாழ்ந்து பிதாவை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நிறைய வசனங்கள் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 வாசிக்கிறோம். அங்க சத்தியம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:7. அதே வெளிப்படுத்தின விசேஷம் 19:11 நம்ம வாசிக்கிறோம். ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்று அழைக்கப்பட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 19:11. சத்தியம் உள்ளவர். சோ ஏசப்பாவுக்கு இன்னொரு பேர், அவர் பேர் என்னதுங்க? சத்தியம் உள்ள தேவன், உண்மையுள்ள சத்தியம், சத்தியமுள்ள சாட்சி. இப்படி பல நாமங்கள் அவருக்கு இருக்கிறது. சோ 4வது பார்த்து என்னதுங்க? மெய்யான சாட்சி. அடுத்தது 5வதாக நாம் பார்க்க போகிறது மெய்யான தேவனாகிய இயேசு. இப்போ இவர் தேவனுடைய குமாரனா வந்ததுனால அந்த தெய்வீக தன்மையை ஒட்டுமொத்தமா விட்டுட்டு கீழே வந்ததுனால, தேவனோடு இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் கீழே வந்ததுனால இவர் தேவனா இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது 100% தேவனாகவும் இருந்தார், 100% மனிதனாகவும் இருந்தார். மனிதமும் தெய்வீகமும் அவருக்குள் இணைந்திருந்தது அப்படின்றத நம்ம அறிந்து கொள்கிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனம். 1 யோவான் 5:20 வாசிக்கலாமா? அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார்.
என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். பாருங்க, சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் நாம் இருக்கிறோம். அவரே மெய்யான தேவனும். இப்போ சத்தியமா வெளிப்பட்டதான இந்த குமாரன், இவர் வெறுமனே பிதாவினுடைய தன்மையை வெளிப்படுத்தி குமாரனுடைய சாயெல்லாம் வந்து மனுஷாவதானம் எடுத்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் முழுக்க முழுக்க தெய்வீக தன்மையுடையவராக இருக்கிறார். அப்போ அவருடைய நேச்சர், அவருடைய சுபாவமாகிய தெய்வீகத்துல அவர் எப்படி இருந்திருக்கிறாருங்க? சத்தியமுள்ள தேவனாகிய இயேசு. அப்போ அவருடைய வார்த்தை முழுக்க சத்தியம், அவருடைய வாழ்க்கை முழுவதும் சத்தியம், அவர் நமக்குள்ள கொடுக்கிறதும் அவருடைய சத்தியம். இப்ப நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதும் நம்ம சத்தியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஏன்னா பாருங்க, அந்த 5வது அதிகாரம் ஏதோ வசனத்துல வாசிக்கிறோம், தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? என்னங்க கொடுத்திருக்கிறாரு? அந்த வசனம் வாசிங்களேன். தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? புத்தியை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி புத்தி இல்லாதவங்களா இருந்தீங்க, உங்களால சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள முடியாம, வெளிச்சம்னா என்னன்னு தெரியாம நீங்க இருளுக்குள்ள இருந்தீங்க. ஆனா ஏசப்பாவை அறியும் பொழுது ஏசப்பா இப்ப தன்னுடைய ஆவியினாலே நமக்கு தெளிவை ஏற்படுத்துகிறார். எப்படி தெளிவு வருது? ஒரு மனுஷனுக்கு எப்படி தெளிவு வருதுங்க? அவன் தெரிந்து கொள்ளுகிறான், சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது. சரி, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு 100 வருடத்துக்கு முன்பதாக நம்முடைய இந்திய தேசத்தினுடைய லிட்ரஸி, அதாவது படிப்பறிவு எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். கரெக்டுங்களா? படிப்பறிவு ரொம்ப கம்மியாக இருந்தது. படிப்பறிவு ரொம்ப கம்மியாக இருந்ததுனால மக்களுடைய வாழ்க்கை தரம், வாழ்க்கை லைஃப் ஸ்டைல்னு சொல்ல, வாழ்க்கை முறை எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப மோசமானதா. அதாவது அவங்களுக்கு அறிவு இல்லாததுனால அவங்க நிறைய விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க? இழந்திருப்பாங்க. ரொம்ப ஒரு சில நேரங்களில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நம்ம சபைக்கு ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒரு நாள் பிரச்சனை, கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனை. உடனே அவங்க தெரிஞ்சவங்க யாரோ சொன்னாங்களா, அந்த பனங்கருக்கில் இருக்கிறதான அந்த 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 தண்ணி, அது என்னதுப்பா, சாறு, அதை எடுத்து கண்ணில் விட்டா கண்ணு நல்லா தெளிவாயிடும், பிரச்சனை மாறிடும் சொல்லி யாரோ சொல்ல, இந்த அம்மா கண்ணில் எடுத்து அந்த பனங்கருக்கினுடைய சாரை விட்டு கண்ணு கொதிச்சு போய் இவ்வளோ பெருசாக வீங்கிடுச்சு. போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தாங்க. நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த காலத்தில் யார் சொன்னதோ அது எந்த பணங்க இருக்கோ அது என்ன நமக்கு தெரியல. ஆனால் அப்போ படிப்பு அறிவு இல்லாத டைமில் அப்படி இருந்தாங்க, நிறைய இழந்து போனாங்க. ஆனால் அறிவு பெருகும் போது என்ன நடக்குதுங்க? நம்ம ரேஷ்னலாக நம்ம யோசிக்கும் திறன் பெருகுகிறது. அப்போ சத்திய வார்த்தை உள்ள வரும் பொழுது you are able to discern, பகுத்தறிகிறதான திறனை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. சத்தியத்தை குறித்த அறிவு இல்லைன்னா பகுத்தறிவும் இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? பகுத்தறிவு வேணும்னா என்ன வேணும்? அறிவு, மண்டையில அறிவு வேணும். என்ன அறிவு வேணும்? சத்தியம், கர்த்தருடைய வசனத்தை குறித்ததான அறிவு நம்முடைய சிந்தையிலே அறிவாக, நாலேஜ்னு சொல்றோம் இல்லைங்களா, அறிந்து கொள்ளுகிற ஒரு விஷயமாக மண்டைக்குள்ள போகணும். ஒன்று கேட்கணும், இல்லை வாசிக்கணும், இல்லை நான் ஏதாவது ஒன்று பண்ணி என் மண்டைக்குள்ள நான் ஏற்றிக்கணும். என் மூலப்பகுதியில் இந்த அறிவு இல்லாமல் பகுத்தறிவை நான் என்ன பண்ண முடியாது? வெளிப்படுத்த முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அறியாமையில் நிறைய விஷயம், மேபி அதில் ஒரு சில நேச்சுரலான ஒரு சில காரியங்கள்லாம் இருக்குது. இப்போ அன்றைக்கி ஒரு நாள் சின்ன ஒரு காயத்துக்கு ஏதோ ஒரு செடியினுடைய அந்த பால் எடுத்து வச்சாங்க, உடனே சரியாயிடுச்சு. சரிங்களா? நான் எல்லாமே தப்புன்னெலாம் சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி பழைய நிறைய விஷயங்கள் அறிவில்லாமல் பண்ணதுனால என்ன ஆகுதுங்க? பெரும் தீமைகளும் பெரும் நாசமோசங்களும் நஷ்டமும் தான் ஏற்படுது. ஏன் தெரியுமா? அந்த அறிவு இல்லாததுனால நம்ம ஏதோ ஒரு தீமையில் போய் மாட்டிட்டோம். அந்த அறிவு இருந்ததுன்னா அறிவு நமக்கு பகுத்தறிவை ஏற்படுத்தும். இப்போ புரியுதா? இப்போ இதே மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தை என்கிற சத்தியம் உள்ள இருந்தால் மாத்திரம்தான் ஆவிக்குரிய காரியங்களிலே நமக்கு என்ன உண்டாகும்? பகுத்தறிவு உண்டாகும். சத்தியம் இல்லைன்னா ஆவிக்குரிய காரியங்களிலே நமக்கு பகுத்தறிவும் இல்லை. ஆவியானவர் அது நமக்கு ஒரு வரமாக கொடுக்குறாரு, உண்மைதான்.
ஆனா வசனம் இல்லாம அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறவே முடியாது. சொல்றது புரியுதுங்களா? ஸோ 5 காரியம் இருக்கு, அது போடுங்கப்பா. 5 காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். முதலாவது என்னதுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியாகிய தேவன் சொன்ன பார்த்தோம். இரண்டாவதாக அவரே மெய்யான அப்பமாகிய இயேசு. மூணாவதா மெய்யான திராட்சை செடியாகிய இயேசு. நான்காவதா மெய்யான சாட்சியாகிய இயேசு. ஏன்னா அவர் தான் பிதாவை பெர்ஃபெக்டா பரிபூர்ணமா வெளிப்படுத்தினவர். ஐந்தாவதாக மெய்யான தேவனாகிய இயேசு. சரிங்களா? சோ அவரை அறிந்து கொள்ளுகிற அந்த சத்தியத்துல நாம் இந்த நாட்களிலே நாம் பெருக வேண்டும். சரியா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். தேவ சமூகத்திலே இந்த சத்தியத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை எனக்குள்ள ஏற்படுத்துங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்க்கலாம். ஏசப்பா, உங்களுடைய சத்தியத்தை அறிகிற ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை எனக்குள்ள உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி வருகிறதான அந்த ஒரு அனுபவம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்ம நெருங்கி பழகிறதான அந்த ஒரு நெருக்கம், அது நமக்குள்ளாக சத்தியத்தை நமக்குள்ளாக விதைக்கிறது. சத்தியம் இல்லைன்னா நம்மளால இந்த பூமியிலே தேவனுக்காக சாட்சியாக நிலை நிற்க முடியாது. அதுவும் அந்த சத்தியம்னு சொல்லும் போது அவர் பல காரியங்களிலே மெய்யான உண்மையான சத்தியமுள்ள அப்படின்னு பல இடங்களிலே ஏசப்பா சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். மெய்யான திராட்சை செடி. ஸோ இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏசப்பா தன்னுடைய சொந்த வார்த்தைகளினாலே சொல்லப்பட்ட வசனங்கள், வார்த்தைகள், ரொம்ப முக்கியமாக சுவிசேஷத்திலே இயேசுவானவர் பேசின வார்த்தைகள், இது நம்முடைய இருதயத்திற்குள்ளாக நிறைந்திருக்கும் பொழுது, முழுக்க முழுக்க சிந்தை, எண்ணங்கள், யோசனைகள், இருதயம் எல்லாம் கர்த்தருடைய வசனத்தினாலே நிறைந்திருக்கும் பொழுது, இந்த நாட்களிலே தேவன் விரும்புகிறதான ஒரு பிரயோஜனமுள்ள லக்கிலே ஒழுங்கா பயணிக்கக்கூடிய, அழிவு எதிரான காரியங்கள் சத்ருவினால திட்டமிடப்பட்டிருந்தாலும் அதை பகுத்தறிந்து ஞானமுள்ள இருதயத்தோடு நம்மளால வருகிற நாட்களில் வாழ முடியும். சத்தியம் இல்லாத இடத்துல நிச்சயமாய் தேவனுக்காக வாழ முடியாது. வசனம் இல்லாத இடத்துல தேவனுக்காக நாம் கனிகளை கொடுக்க முடியாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன சத்தியம் இருந்தாதான் கனியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும், பிரயோஜனப்படுகிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். நம்மளால தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கும். வெறுமனே நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பரலோகத்திற்கு போவதற்காக மாத்திரம் நம்ம அழைக்கப்படலை. அதையும் தாண்டி பெரிய ஒரு கனமான ஒரு பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால் இந்த நாட்களிலே மிகவும் கவனத்தோட கர்த்தருடைய வசனத்தை ரொம்ப ஆழமாக நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வசனத்தை வாஞ்சையாக நம்ம தியானிக்க போகிறோம். வசனத்தை வைராக்கியமா படிங்க. வசனத்தை நல்லா படிங்க, தியானிங்க. நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை வாசிங்க. ஒருவேளை ஆவிக்குரிய புத்தகங்கள் இருந்தா அந்த புத்தகங்களை வாசிங்க. தேவனுடைய வார்த்தைக்கு சம்பந்தமான காரியம் எப்பொழுது உங்க இருதயத்துக்குள்ள போய்கிட்டே இருக்கட்டும். இந்த உங்களுடைய சரீரத்தின் வாசல்கள் வழியா தேவனுக்கு பிரியமானது அந்த பிரசங்கத்தை கேட்கறது, பாட்டை பாடுறது, வசனத்தை வாசிக்கிறது, இப்படி தேவனுக்கு எது பிரியமோ அதை மாத்திரம் உங்களுடைய சிந்தையில நிரப்பிக்கிட்டே இருக்கும் பொழுது, அந்த சத்தியம் உள்ள போகும் பொழுது ஏசப்பாவோட இருக்கிறதான அந்த நெருக்கம் இன்னும் அதிகமாகும். நம்ம ஏசப்பாவை இன்னும் அதிகமாக நேசிக்க ஆரம்பிப்போம். இன்னும் பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ ஆரம்பிப்போம். தேவன் நம்ம கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை நிச்சயமா நிறைவேற்றுவதற்கு விட்டு கொடுக்கிற மனிதர்களாக இருப்போம். ஆனா கடின இருதயம் இருக்கும் பொழுதோ, நம்முடைய இருதயத்தை நம்ம கடினப்படுத்தி கொண்டு சத்தியத்திற்கு நம்ம செவி சாய்க்காத போதோ, பிரயோஜனமற்ற எந்த ஒரு நோக்கமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் பேருக்கு மாத்திரம் சர்ச்சுக்கு வரேன், கிறிஸ்தவன்ற ஒரு பேர். ஆகையினால் இந்த நாளிலே நம்மளுக்கு ஏற்கனவே சொன்னது போல விசுவாசம் நல்லது தான். ஆனால் சத்தியம் இல்லாத விசுவாசம், அந்த விசுவாசத்தில் பிரயோஜனமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியம் தெளிவான அறிவாக நம்முடைய சிந்தையிலே உள்ள நுழையணும். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது அது உள்ள போகும்.
தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது, பிரசங்கங்களை கேட்கும்போது அந்த வார்த்தைகள் மூளைக்குள்ள போகணும். அது அறிவாக உள்ள பெருகணும். தேவனை அறிகிற அறிவு உள்ள போகணும். தேவனை அறிகிற அறிவு உள்ள இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய பகுத்தறிவு எளிமையானதாக இருக்கும், ஈஸியா நமக்கு கிடைக்கும். ஆவியானவரால் எளிமையா நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். நம்மளால பிரயோஜனம் உள்ள, மற்றவருக்கு ராஜ்யத்திற்காக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தரோடையும் பேசியிருக்கிறார். இதுவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு, சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு நேரம் செலவழிக்காதவங்க, கர்த்தர் உங்ககிட்ட இந்த நாளில் பேசுறாரு. உங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுறாரு. தயவு செய்து கர்த்தருடைய வசனத்துல நேரம் செலவிடுங்க. அதை வாசிங்க, அதை தியானிங்க, திரும்ப திரும்ப வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிற அந்த வல்லமை, அந்த ஜீவன், அது நம்முடைய சிந்தைக்குள்ள, மூளை பகுதிக்குள்ள நிரம்பணும். நம்முடைய அறிவு ஆற்றல், உலகத்தினுடைய அறிவெல்லாம் நீங்கி அவருடைய வார்த்தையின் அறிவு நமக்குள்ள போகணும். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு நமக்குள்ள போகணும். அப்ப உள்ள இருந்து சத்தியத்திற்கு சாட்சியாக நம்மளை நிறுத்துவார். ஏசப்பா இந்த பூமியில எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அதே போல இயேசுவை போல மாற்றப்படுகிற ஒரு வாழ்க்கை சத்தியத்தை அறிந்தால் மாத்திரமே முடியும். ஆகையினால் இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறவங்க நம்ம எல்லாரும் உங்களுடைய இருதயத்தின் மேல கை வச்சு ஒரு தீர்மானம் எடுங்க. இது சும்மா வெளிப்படையா செய்யறதுக்காக இல்லை. ஏசப்பா உங்க வார்த்தையை நான் ஆர்வமா படிக்க எனக்கு உதவி செய்யுங்க. சொல்லுங்க, கேளுங்க, ஏசப்பா கிட்ட கேளுங்க. எனக்காக நீங்க செய்யாதீங்க. ஏசப்பா உங்க வார்த்தையை நான் ஆர்வமா கற்றுக்கொள்ள எனக்கு ஒரு ஆசை தாங்க. உங்க சத்தியத்தை நான் அறிந்து கொள்ளக்கூடிய விருப்பத்தை எனக்குள்ள ஏற்படுத்துங்க. உங்க சத்தியம் தான் எனக்கு விடுதலையை தரும். உங்களுடைய சத்தியம் இல்லாத இடத்துல நான் அப்பா என்னுடைய வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாததா, நோக்கம் இல்லாததா இருக்கிறது. இந்த நாளிலே அப்பா என்னுடைய வாழ்க்கையில நான் தேவையில்லாம எத்தனையோ காலங்களை, நேரங்களை அப்பா நான் விரயம் பண்ணியிருக்கிறேன். சத்தியத்திற்குரிய காரியத்தை நான் தேடாம, அந்த அறிவை பெருக்கி கொள்ளாம, உலக அறிவுக்காக எவ்வளவோ நான் ஓடி இருக்கிறேன், காரியத்தை செஞ்சிருக்கிறேன். அதெல்லாம் பிரயோஜனமற்றதா இருக்கிறது. ஆனால் உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவு எனக்குள்ளாக இருந்து அது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையையும், எனக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு மாதிரியான வாழ்க்கையும் ஏற்படுத்துகிறது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆகையினாலே சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கிறவரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நாங்களும் இயேசுவை போல மாற்றப்படும்படி சத்தியத்திற்கு எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, சத்தியத்தின் அடிப்படையில் தான் எங்கள் கனிகள் இருக்கிறது. சத்தியத்தின் அடிப்படையில் தான் எங்களுடைய விசுவாசம் இருக்கிறது. எங்கள் இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையினுடைய அடித்தளமே இயேசு கிறிஸ்துவானவர் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்கள் தான். ஆகையினால உங்க வார்த்தையை நாங்கள் இன்னும் ஆழமா நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அதுக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லி இந்த நாளில் நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம்ப்பா. ஆகையினால இந்த நாளில் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியவும், சத்தியத்தை ஆர்வமாய் உட்கொள்ளவும், கீழ்ப்படுகிற மனிதர்களாகவும் எங்களை மாற்றும். தேவையில்லாத எல்லா கவனக்குறைவுகளும் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது ஏற்படுகிற எல்லா விதமான மூளையில காணப்படுகிறதான சிதைக்கிறதான எண்ணங்கள், கவனக்குறைவுகள் வெளியேறட்டும். முழு கவனத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு புரிதலோடு, ஆவியானவருடைய துணையோடு, ஆவியானுடைய வெளிச்சத்தோடு இந்த வசனத்தை நாங்கள் உட்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை உம்மை போல மாற்றும். இயேசுவை உம்மை போல நாங்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதை இந்த ஆண்டில நீங்க எங்களுக்கு கொடுத்ததான ஒரு அப்பா அடிப்படையா நீங்க எங்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அதற்கு முழுசுமா எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். உங்க வசனத்தின்படி, உங்க சத்தியத்தின்படி இந்த காரியங்களை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவீராக. பரிசுத்தப்படுத்தும், எங்களோடு தொடர்ந்து வழிநடத்தும், பேசும், நம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.